நண்பர்களே வணக்கம். இது நித்யா கல்யாணி. இதில் 2 கலரு இப்போ காட்டுறேன். இதில் நீல கலரு, ஒயிட் கலர் இருக்குது. நான் கங்கண்டராபுரம் உள்ளுக்கு வீரராகபுரம் பாதையில் ஒரு வீட்டில் ரெட் கலர் இருந்துச்சு. இதை வருது பாருங்க. இந்த ரெட் கலரு நான் அவங்க வீட்டில் கூச்சப்படாமல் போயிட்டு, ஐயா அவங்க வாத்தியார் இது கொஞ்சம் கட்டிங்ஸ் கொஞ்சம் கொடுங்கய்யா அப்படின்னா, இது பொழைக்குமான்னு கேட்டார். நான் அப்படியே புழைக்க வைக்கிறேங்க, நீங்கள் கட்டிங்ஸ் மட்டும் கொடுங்க சார் அப்படின்னா. சரி உடச்சிட்டு போனாங்க. உடச்சி ஒரு 25 பதியங்க எடுத்துகிட்டு வச்சு பார்த்தேன். அதில் 23 பதியம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதில் ஒரே ஒரு பதியம் 2 பதியம் பொழைச்சிக்கிச்சு. அதில் இந்த மழை காலத்தில் ஒன்று செத்துடுச்சு. இது மட்டும்தாங்க பொழைச்சிச்சு. இந்த பூவை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது கலர் காக்கரட்டான். இது வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கேன். நாளைக்கு பூத்துரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஒரு ஈடு ஆனால் பூத்துடுச்சு. இது மறாவது ஈடு. இது அன்றைக்கி நான் போன வீடியோவில் சொன்னேன் பாருங்க, எல்லோ கலர் அரளி. இது தாங்க அன்றைக்கி மொட்டா காட்டினா இன்றைக்கி தாங்க பூத்துச்சு. இதே தாங்க. இது வீட்டில் வச்சுருக்கேன். இது பூ செடி சின்னதாக இருக்குது. பெருசாகிடுச்சுன்னா பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கும். இது இட்லி பூங்க, மினி எக்ஸோரா, எல்லோ கலரு. அடுத்தது நிறையா கலர் வச்சுருக்கேன். பூத்தது மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அடுத்தது இது ரெட்டு. இது பியூர் ரெட்டுங்க. அதாவது எப்படி சொல்கிறது, குங்கும கலர் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கும் இந்த கலரு. ஆனால் இதுவும் மினி தான், நல்லாயிருக்கும். இது சந்தன முல்லை. இது 2-3 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் டெய்லி எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பா, எங்கள் ஒய்ஃபு இவங்கெல்லாம் பறித்து தலையில் கட்டுக்குவாங்க. அக்கம் பக்கம் உள்ள பறிப்பாங்க. எப்படி இருக்குது பாருங்க. இது உள் சைடு, முன்னாடி காட்டினது வெளி சைடு. இது ஜாதி மல்லி இப்போ தான் புதுசாக வச்சு இன்றைக்கி தாங்க ஒரு பூ பூத்துருக்கு. இது ஜாதி மல்லி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இது நாட்டு ரோஜா வெள்ளை. இதுவும் பாருங்கள் முட்டு வச்சுருக்கு. நாளைக்கு நாளன்னைக்கு இது பூக்க ஆரம்பிச்சிடும். நாட்டு ரோஜா ஒயிட்டு. இது பாரிஜாதம், கலர் பாரிஜாதம். இது பச்சை கலர் பாரிஜாதம். ஆனால் வெள்ளையாக தான் பூக்கும். இது மல்லிப்பூ. இது குடமல்லி. இது அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க, 16 அடுக்கு. இது கருந்துளசிங்க. சித்த மருத்துவத்துக்கெலாம் பயன்படும். சளி சுரம் வந்துச்சுன்னா ஒரு லீஃப் பறித்து சாப்பிட்லாம், இல்லைன்னா தீநீராக சாப்பிட்லாம். இது கருந்துளசி நல்ல மகத்துவமான ஒரு துளசி. இது சங்கு பூங்க. இது வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இது தேநீர் பருகிறதுக்காக போடுறதுக்காக இந்த சங்கு பூ. இது வெள்ளை செம்பருத்தி. இது சிவப்பு செம்பருத்தி, ஒத்த கலரு. இது மினி நந்தியாவட்டை. இது பார்டர் பிளான்ட்டு. இது ஓமவல்லி செடி. இது கனகாமரங்க, ரெட் கலருங்க. இது ரொம்ப நாளாக பூக்கல. இன்றைக்கி மொக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு நாளன்னைக்கு பூக்கம் தான் பாருங்க. சின்னதாக மேலே முட்டு இருக்குது பாருங்க. எப்படியும் இன்னும் 2-3 நாளில் இது பூத்துடும். இது ஒரு வீடியோ பூத்த பிறகு ஒரு வீடியோ போடுறாங்க. ஆனால் சுத்தமான சிகப்புங்க. இது முல்லை, பெரிய முல்லைன்னு சொல்லுவாங்க, முள்ளரும்பு. இதுவும் வச்சுருக்கேன். இது பிங்க் கலரில் லீஃப் மட்டும் பிங்க் கலரில் வருங்க. அந்த செடி பேர் நேம் மறந்துட்டேன். பிங்க் கலரில் இருக்கும் அந்த செடி தான். அதாவது லீஃப் மட்டும் ரோஸ் கலரில் இருக்கும். இது வெண்துளசி. இது திஷ்டிக்கல்லி, ரோஸ் கலரு. ரெட்டு இன்னும் முட்டு. இது ரெட்டும் எல்லோவும் வச்சுருக்கேன். அது வீடியோ எடுக்கல, நான் மறுபடியும் காட்டுறேங்க. இது ரோஸ் கலரு. இது இன்டோர் பிளான்ட்டுங்க. இது சம்மங்கிங்க, சம்மங்கி. ஒயிட் கலரில் மாலையில் வச்சு கட்டுவாங்க பாருங்கள், சம்மங்கி. அந்த செடி.
இது வந்து காகித பூங்க. இது வந்து பிங்க் கலரு. டிஃப்ரெண்ட்